மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே நடந்துட்டு வர இந்த போர் இன்னையோட 9 நாளை எட்டியிருக்கு. இஸ்ரேல் வெறும் ஏவுகணை தாக்குதலோட மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வர திட்டமிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இதை பற்றி இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இஸ்ரேலிய பாதுகாப்பு படையின் முன்னாள் சர்வதேச செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் கர்னல் ஜோனதன் கான்ட்ரிக்ஸ் சமீபத்தில் கொடுத்த பேட்டி உலக நாடுகள் முழுக்க கவனத்தை ஈர்த்திருக்கு. இஸ்ரேலின் தற்போதைய இராணுவ நடவடிக்கை ஈரானை உடனடியாக தோற்கடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டின் இராணுவ கட்டமைப்பை முற்றிலும் தகர்த்தி அதன் மூலமாக ஒரு உள்நாட்டு மாற்றத்தை கொண்டு வரதான் இஸ்ரேலோட குறிக்கோளாக இருக்குது. ஈரானின் இராணுவ பலத்தை ஒரு குறிப்பிட்ட புள்ளி வரை பலவீனப்படுத்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த நாட்டு மக்களே வீதியில் இறங்கி தற்போது இருக்க ஆட்சி அதிகாரத்துக்கு எதிராக குரல் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் இஸ்ரேலின் யூகமாக இருக்குது. கடந்த 9 நாட்களாக அமெரிக்கா இஸ்ரேல் படைகள் இணைந்து ஈரானின் முக்கிய இராணுவ தளங்கள் ஆயுத உற்பத்தி நிலையங்கள் மீது துல்லியமான தாக்குதலை நடத்தியிருக்காங்க. குறிப்பாக ஈரானின் ஏவுகணை தயாரிப்புக்கு தேவையான மிகச்சிறிய பாகம் முதல் ராக்கெட் எரிபொருள் வரை அத்தனையும் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. வான்வெளியில் முழுமையான ஆதிக்கத்தை நிலைநாட்டி இருக்க இஸ்ரேலிய படைகள் ஈரானின் பாதுகாப்பு துறையை அடியோட முடக்கிறதுல ஆர்வம் காட்டிட்டு வராங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஈரானின் உயர்மட்ட தலைமை தற்போது கடும் நெருக்கடியில் இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தங்களுக்குள் ஒருங்கிணைந்து செயல்பட முடியாமலும் அடுத்த கட்ட முடிவுகளை எடுக்க முடியாமலும் ஈரான் தலைமை திணறி வரதா சொல்லப்படுது.